வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து சாரங்கபாணி அப்படின்ற ஒரு முதிய ஆய்வாளர் ஒருத்தர் இருக்கார். அவர் திராவிட இயக்கத்தை பற்றியும் திராவிட இயக்க தோழர்களை பற்றியும் மதிவதனி பற்றியும் ரொம்ப கேவலமான வார்த்தைகளால் பேசியிருந்தார். அந்த வீடியோக்கள் இன்டர்நெட்டில் பரவப்பட்டிருந்தது. அதுக்கு நடவடிக்கை எடுத்து ஐயா மீது வழக்கு பதிவுப்பட்டு கைது செய்து நீதிபதி முன்னாடி நிறுத்தியிருக்காங்களாம். அவருக்கு பெயில் கிடைச்சதா என்ன ஏதுன்னு தெரில. ஆனால் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் அப்படின்றத ரீவிசிட் பண்ணணும்ல. அதை பற்றி நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? அதுக்காக தான் இந்த ஷோ. லெட்ஸ் கோ டு தி ஷோ. திராவிடர் கழக நிர்வாகி மதிவதனி குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் நாதக ஆதரவாளர் சாரங்கபாணி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். டியர் தம்பிமார்களே, இன்டர்நெட்ல கண்டதையெல்லாம் பேசிட்டு வழக்கு வரும்போது அண்ணன் நம்மளை காப்பாத்திருவாரு, கட்சி நம்மளை கைவிடாது அப்படின்னு நம்புனீங்கன்னா உங்களை விட முட்டாள் அடிமுட்டாள் யாருமே இல்லை. உங்களை இப்படி பார்ப்பதற்கு மனவேதனையாக உள்ளது. என்ன செய்வது? உங்களின் நேரம் அப்படி உள்ளது. ஏய் ஆத்தா, வெளியெடுப்பதற்கு ஆட்கள் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் உள்ளே இல்லை. பிணை எடுப்பதாக கூறினாய். நம்மாலை நீதான் வெளியே எடுக்க வேண்டும். ஆத்தா சிரமம்டா. ஆத்தா, வழக்கு வாங்கியிருப்பது நாங்கள், தங்களுக்கு என்ன சிரமம்? மணியண்ணன், என்ன ஒன்றும் இல்லாமல் வழக்கு வாங்கிவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். அத்தா, மதுபானத்திற்கும் நாட்டுக்கோழி பிரியாணிக்கும் அதிகப்படியான பிள்ளைகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பெரிய வழக்கு. இவ்வளவு பெரிய வழக்கை மற்றவரிடம் கொடுத்திருந்தால் சாகும் வரையிலும் நன்றி விசுவாசமாக இருந்திருப்பார்கள். டேய், நான் உன்னிடம் உரையாடவில்லை. நம்மை பாதுகாத்துக் கொள்வதின் பெயர் பொறுக்கித்தனம் என்றால் பொறுக்கித்தனம் செய்வோம். எல்லாம் நல்லதே நடக்கணும். ஐயா சாரங்கபாணி ஐயா, நாம் தமிழர்ல யாருமே இந்த அளவுக்கு உழைக்கல ஐயா. ஆனா நீங்க பண்ணீங்க பாருங்க, இது சிறந்த செயலுங்க ஐயா. ஐயா, நீங்க வாழ வச்சுட்டீங்க நாம் தமிழர் கட்சியை. இந்த தள்ளாத வயதுல, இந்த முதிய வயதுல ஒழுங்கா வீட்டுல உட்காந்து பேரம் பேத்திகளை கவனிக்காம உட்காந்து நாம் தமிழருக்காக ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களேயா? காந்தலட்சுமி அவள் நீ சொல்றது மத்திய தேசிய தலைவர் பேரை சொல்ல, மனைவி பேரை சொல்ல வரல. அவள் இயற்பெயர் காந்தலட்சுமி, மதிய என்ன பேரை வச்சுக்கணும். இந்த தெலுங்கு திராவிடம் புறாவுமே இப்படி தான் பேரை மாற்றிக்கும். ஒருத்தர் சொல்கிற கருத்தை எதிர்கருத்தை சொல்லி அதை வாதம் பண்ணணும். அதை விட்டுவிட்டு அவங்களுடைய வேரை தேடி போகிறது. அவங்க யார், அவங்க தெலுங்கரு, அவங்க கன்னடரு அப்படின்ற கதையை உருட்டுறது. இந்த லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருந்தேன் ஒரு சாம்பிள், அது வந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது ஐயாவுடைய உருட்டுகள். ஆனால் சீமான் தமிழரா அப்படின்னு பேசுகிறாங்க. சீமானுடைய மனைவி கயல்விழி தமிழரா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுது. ஏன் இது குறித்து நீங்கள் ஆய்வுகள் எதுவும் செய்யறதில்ல? செஞ்சு பார்க்கலாம்ல. சீமானுடைய சந்ததியினரே தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாதமே. அவங்க ஏதோ இலங்கையிலிருந்து வந்த சிங்களவர்களுடைய இனத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை என்னன்னு தெரில. இதை பற்றி விரிவாக விஷயம் தெரிஞ்சவங்க தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி நாமளும் விவாதிப்போம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். சீமான் தமிழரா? இவன் முதல்ல கருப்பையா அறுத்து போட்டாளா? பெரியார் கருப்பையா இருக்க சொன்னார்ல, படிக்க சொன்னார், படிச்சுட்டா. கருப்பையா இருக்க சொன்னார், அறுத்துட்டியா. 10 பேர் கூட படுக்க சொன்னார், நீ படுத்துட்டியா? பெரியார் சொன்னதாக இவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல இருந்து பெரியார் இப்படி சொன்னார் அப்படி சொன்னாருன்னு மொட்டையாக சொல்கிறீங்க. ஆனால் எதுக்காக சொன்னார், என்ன சொன்னார், அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கு பின்னாடி என்ன சொல்லியிருக்காரு, இப்படி கான்டெக்ஸ்டோட பேசுவோமே. அதான பெண்ணுரிமை. பெண்ணுரிமைங்கிறது சம உரிமை. ஆண்கள் 4 ஆளை பொம்பளையை வச்சிருந்தா பொம்பளைன்னா 4 ஆளை வச்சிருக்கணும்னு பெரியார் சொல்றாருல்ல. இப்போ இதே மாதிரி சீமான என்ன சொன்னாரு அப்படின்றத கான்டெக்ட்ல இருந்து உருவி பேசலாமா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா. இப்போ சொல்லுங்க, யார் தவறா பேசியிருக்கிறது? பெரியார் பேசினாரா, சீமான் பேசினாரா? சீமான் பேசின மாதிரி தானே இருக்கு. அப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. கரெக்டுங்களா? அப்போ கான்டெக்ஸ்டோட பேசுங்க. இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்து எனக்கு சர்டிஃபிகேட் சான்று கொடு. இதுக்கெல்லாமா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க? என்ன பேசுறதுன்னே தெரில. அதான் மூளை மங்கிருச்சுன்னா இந்த மாதிரிலாம் ஆகும். சான்று கொடு, அப்போதான் உன்னை பெரியார் இஷ்டம் எடுத்துக்க முடியும். நீ குறைஞ்சது வரைக்கும் ஒரு 50 பேரையாவது படுத்துருக்கணும். உன் கருப்பையை எடுத்துருக்கணும். இது 2 இருந்தால் தான் நீ பெரியாருடைய தொண்டர்னு சொல்கிறதுக்கு ஒரு யோக்கியதை இருக்கு. ஓகே பூமர், முதல்ல அதை செய்.
நீ மருத்துவர் படிக்கிறது அப்புறம். ஏங்க உங்கள் பொண்ணு வயசு இருக்கும்ல அவங்களுக்கு, அவங்கள பற்றி இப்படி பேசுகிறீங்களே, உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்கிட்ட இப்படி தான் பேசுவீங்களாங்கய்யா? தயவுசெய்து ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் யாராவது இருந்தீங்க, உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா இவரை பற்றிய டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து பொட்டன்ஷியலி வீட்டுக்குள்ளார பெண்களை துன்பப்படுத்திட்டு தான் இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய புரிதல். தெரிஞ்சுக்கலாமே. இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்து எனக்கு சர்டிஃபிகேட் சான்று கொடு. சரிங்க ஐயா, ஒரு பெண்ணை நோக்கி இப்படி அன்கம்ஃபர்டபுளான கேள்வியை உங்களால் கேட்க முடியுது இல்லை? ஏன் ஒரு ஆண்கிட்ட இதே மாதிரியான கேள்வியை உங்களால் கேட்க முடியறது இல்லை? நீ யார் கூட படுத்த, சர்டிஃபிகேட் கொண்டு வான்னு ஏன் கேட்கலாம்ல? இதெல்லாம் எதனால அப்படி பண்ணப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெண்ணை நோக்கி இப்படி அன்கம்ஃபர்டபுளான கொஸ்டின்ஸை வைக்கிறப்போ அவங்க 4 பேர் முன்னாடி கூனி குறுகணும். அப்படி கூனி குறுகி ஐயையோ இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வரமாட்டோமா அப்படின்னு பின்வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இல்லைங்கய்யா. நீங்கள் நினைக்கிற காலம்லாம் மலையேறி போயிடுச்சு. இப்போ திராவிடத்தினுடைய நோக்கம் என்னன்னா, பெண்ணுக்கு சம உரிமைங்கிற பேரில் கற்பு நெறி தவறி ஒருவன் ஒருத்திங்கிற அந்த கட்டுப்பாட்டை மீறி எவன் கூடனாலும் வாழலாம். கிட்டத்தட்ட விபச்சாரத்தனத்தை முன்னிலைப்படுத்துறது தான் திராவிடம். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களுடைய குடும்பத்தை எல்லாம் இழுத்துக்கிறாரு. காரணம், அந்த தலைமையே விபச்சார குடும்பத்தில் வந்த தலைமைங்கிறதால அந்த பண்பாட்டுக்கு தமிழர் பண்பாட்டை சீரழிக்கிறாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் கூட இது கண்டிக்க மாட்டீங்க, கடந்து போயிருவீங்க சைலண்டா. சூப்பர். இப்படி பேசுவீங்களா? உங்க வீட்டில் இதை மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பீங்களா நீங்க? இல்லை உங்க வீட்டிலே வந்து இந்த முதியவர் இப்படி கேட்டாருன்னா ஒத்துப்பீங்களா? இது போக ஐயாவுக்கு சில அறிவியல் கண்ணோட்டங்கள்லாம் இருக்குது. ஒரு அரச மரம் 720 நோயை குணப்படுத்தும். 720 வியாதிகளுக்கு இவர்கிட்ட மருத்துவம் இருக்குது. அரச மரத்துல இருந்து எடுத்து கொடுத்துருவாரு. சூப்பர் வைத்தியர் ஐயா. ஒரு ஊர் மையத்தில் ஒரு அரச மரம் இருந்ததுன்னா ஒட்டுமொத்த ஊருமே நோயிலிருந்து தடுக்கப்படும். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. கல்யாணம் திருமணம் ஆன உடனே அந்த இளந்தம்பதிகளை அரசு சுத்த அனுப்புறதுங்கிற அடிப்படை காரணமே இது வரைக்கும் கரு உரு நிலைக்கு பக்குவப்படாத அந்த பெண்ணினுடைய கருப்பையும் ஆணுடைய விந்தனும் பயன்படுத்தாத இருந்திருந்தா அது தேக்க நிலையில் இருந்திருக்கும். இப்போ பயன்பாட்டு நிலைக்கு போகும்போது அந்த உயிரணு வளர்ச்சி பெறணுங்கிறதுக்காக தான் அரச மரத்தை சுத்த சொன்னான். உங்கள் வீட்டில் யாராவது சில தம்பதியினருக்கு குழந்தை பிறக்கல, ஏதாவது சிக்கல் இருக்குது அப்படின்னா ஐயா கிட்ட வந்து கேளுங்க. அவர் இந்த அரச மரத்தை சுற்றி வர சொன்னாலே இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். அரச மரத்தினுடைய தொங்கலில் காற்றை சுற்றி வரும்பொழுது கருப்பையினுடைய உயிரணு வளர்ச்சி அது வந்து உயிரணு வளர்ச்சி தூண்டும். ஏன் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் கைனகாலஜிஸ்ட்லாம் போய் பார்த்து ஏங்க காசு செலவு பண்ணுறீங்க? இங்கே வாங்க. நீ பாரம்பரிய மாட்டு இனத்து பால் தான் உன்னுடைய நோய் தீர்க்கக்கூடிய குணம் உள்ளது. இன்றைக்கி இருக்கிற சர்ஜி மாட்டினுடைய பாலை நீ வாங்கி குடிக்கும்போது இன்றைக்கி எல்லாருக்கும் சர்க்கரை வரத்துக்கு அடிப்படை காரணம் சர்க்கரை நோய்க்கு நம்ம கடப்பால் வாங்கி குடிக்கிறதோ. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் காரணமே இந்த சர்ஜி மாட்டுப்பால் தான். இந்த சர்ஜி மாட்டுப்பால் மூலம் கிடைக்கும் கடைப்பாலை அருந்துவதை தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு டயபெட்டிஸ் வராது, எதுவுமே வராது. ஆரோக்கியமான வாழ்வை வாழுங்கள். பிபி பிரஷர் குருதி அழுத்தம் வர்றதுக்கு காரணமும் கடை எண்ணெய் தான். கடை எண்ணெய் முழுக்க குருடாயில சுத்தப்படுத்தி கொடுக்குறான். வித்துக்கள்ல இருந்து வந்த எண்ணெய் இல்லை. கடையில் கிடைக்கும் எண்ணெயை வாங்கி உபயோகிக்காதீர்கள். ஏனென்றால் அவையெல்லாம் க்ரூட் ஆயிலை கொண்டு உருவாக்கப்பட்டவை. நம்பினால் நம்புங்கள், நம்பாதவர் ரத்தங்கி செத்து போவான். பாமாயில கொடுத்தா கூட பரவாயில்ல, நீ கடுகு எண்ணெய் கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனால் இயந்திரத்துக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை சுத்தப்படுத்தி அதில் கலந்து தான் இன்னைக்கு உனக்கு கடையில் கலெண்ணெய் கொடுக்கும். நம்பினால் நம்புங்கள், நம்பாதவர் ரத்தங்கி செத்து போவான். ஒரு நாட்டில் டாக்டரே மருத்துவரே இல்லாத ஒரு நாடு இருக்கும் பொழுது அங்கே நோயற்ற மனிதன் வாழறான்னு பொருள். எல்லாருக்கும் பொதுவான பொருள் அல்ல, நான் தமிழருக்கான பொருள். ஒரு நாட்டில் வழக்கறிஞர்களே இல்லாத ஒரு நாடுன்னா குற்றமற்ற நாடுன்னு பொருள். இது எல்லாருக்குமே புரியக்கூடிய பொருள் அல்ல, இது நாம் தமிழருக்கு மட்டுமே புரியக்கூடிய பொருள். நீ மருத்துவர் தான் வேணும்னாக்கா அப்போ நோயாளி உனக்கு வேணுங்கிற. நீ மருத்துவராக உட்காந்துங்கன்னா உன் யாருக்கு ஊசி போட போகிற? அப்போ உன்னுடைய கல்வி எதை கொண்டு வருது? நோயை கொண்டு வருது. வியாதிகள் இருக்கிறதுனால தான் அதை குணப்படுத்துறதுக்கு டாக்டர்கள் இருக்காங்களா, இல்லை டாக்டர்கள் இருக்கிறதுனால தான் வியாதிகளே உருவாக்கப்படுதா அப்படின்ற மாதிரியான யோசனைகளுக்கு உள்ளாரெலாம் நீங்கள் போய் அதை கண்டுபிடிச்சி ஆய்வு பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க. இதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு கருத்து எதுவும் கிடையாது. ஏன்னா சிலதெல்லாம் திருத்த முடியாது. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், மருத்துவனை யார் தொழில்? நேற்று சாதிவாரி தொழில்சார் குடிகளை வைக்கிறீங்கல்ல,
இன்றைக்கி பரியேரின்னு ஒரு சாதி இருக்குல்ல, குடி இருக்குல்ல, தொன்மை கால மருத்துவர் அவங்க. இன்றைக்கி சாதியில் அவனை இழிஞ்ச சாதின்னு சொல்கிறல்ல, அவன் தொழில் எதுக்கு போய் எடுக்கிற வெக்கம் இல்லாத? சாதிவாரி தொழில்கள், ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, குடிவாரி தொழில்கள் அப்படின்னு சொன்னோம்னா புனிதமாயிடுவோம் உடனே. குடிவாரி தொழில்கள் அதை நோக்கி போகணுமா நம்ம? நல்லதுங்க. சாதிவாரி படிக்கணும்னா மருத்துவர் பூரா பரியேறி தான் படிக்கணும், அதான் உண்மை. அதனே எல்லாரும் டாக்டராக வருது. அவன் தொழில நீ ஏமா எடுக்கிற? காவல்துறை பூரா போர்படை குடி தான் படிக்கணும். முடியாது. இந்த ஊடகம் முழுக்க பறையர் குடின்னு இருக்கணும். கேட்க முடியாது. அதுதான் ஊடகத்துறை, அதுதான் சாதிவாரி தொழில். கேட்க முடியாதுப்பா. அதெல்லாம் போய் ஏன் பிராமணர்லேருந்து பெரும் சாதிக்காரங்க போய் உள்ள நுழையிறீங்க? அதெல்லாம் முடியாது சாரங்கபாணி. போய் வேற வேலை இருந்தா பாருங்க, நாங்க படிச்சுக்கிறோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். ஐயா சாரங்கபாணி மீது வழக்கு போட்டதற்கு கண்டிக்கின்றோம். காவல்துறையை கண்டிக்கின்றோம். ஊர்ல உலகத்துல இல்லாததா பேசிவிட்டார், அவர் மீது வழக்கு போட்டு இப்படி உள்ளத்தல்ல பாக்குறீங்களே, இது நியாயமா? ஊர்ல உலகத்துல யாருமே பேசுறது இல்லையா? இதெல்லாம் சகஜம் தானே, ஈஸியா எடுத்துட்டு போங்க. எங்க வீட்டில் நாங்க இப்படிதான் சகஜமா பேசிப்போம். அதனால அவர் பேசுனது சரி அப்படின்னு சொல்லி உடனே கவர்மெண்ட் ஒரு ஜியோ பாஸ் பண்ணணும். ஐயா நான் தான் மார்ஸ் பேசுறேன். இந்த நாம் தமிழர் பசங்களை எப்படியாவது இங்க இருந்து கூட்டு போயிருக்கேன். We are not prepared for this. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கள் வருவதற்கு எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பை மீ a காஃபியினுடைய QR கோட் இங்கே தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தரேன். அதை பயன்படுத்தி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். What did